வணக்கம். பிக் டாபிக். ஆக்சுவலாக இன்னைக்கான கான்டென்ட் இந்த பிக் டாபிக் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் உண்மையிலேயே பிக் டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வீரம் ஜில்லா இந்த படங்கள் போட்டியாக ஒரே நேரத்தில் தியேட்டரை சந்தித்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இருந்த ரெஸ்பான்ஸ் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போகிறவங்க எண்ணிக்கையும் கம்மி தான். ஆனால் இப்போ டிஜிட்டல் வளர்ச்சி எந்த அளவுக்கு மேலே போய் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த டைமில் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுதா, இப்போ இந்த வாரிசு படமும் துணிவு படமும் ஒன்றா வருதுங்க. திரும்பவும் விஜய் வர்சஸ் அஜித்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் இவங்க மத்தியில் கிரியேட் ஆகலை. ஆனால் சில ரசிகர்கள் மத்தியில் அது கிரியேட் ஆகியிருக்கு. இந்த பொங்கலை இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மறக்க மாட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டி இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு இந்த அளவு பெருசாக போய்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் சார்ந்து பார்த்திபன் சார் ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. அதுதான் இப்போ என் மனசில் பர்சனலாக எழுது. முதல்ல வாரிசு படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு துணிவு வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. எப்போவுமே இவர் பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் சுற்றி வராமல் தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சிடுச்சுன்னா என்னமோ வார்த்தை விளையாட்டு நிகழ்த்துறாருல, வார்த்தை ஜாலங்கள் மன்னன் பார்த்திபன் அப்படின்னு எல்லாமே புகழ்ந்து பேசுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேஸும் அமைஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திபன் சாரோட மனசில் மட்டும் இல்லைங்க, தமிழக மக்கள் பல பேரோட மனசுலையும் இந்த விஷயம் தான் இருக்குது. இவங்க படங்களை பார்க்க போகிறாங்க, 2 படத்தையும் தேட்டரில் போய்ட்டு, அது உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்க போட்டி கலைவரங்கள் இருக்கு, அது சொல்லில் அடங்காது, அவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருக்கு. உலகத்திலேயே பெரிய பிரச்சனை மாதிரி இந்த விஷயத்தை பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த படங்களை நடிச்சிருக்காங்க 2 உச்ச நட்சத்திரங்கள், அஜித் அவர்கள், விஜய் அவர்கள். இவங்க கூட இந்த அளவுக்கு இதில் பிரயத்தனப்படுவாங்கன்னு தெரிலங்க. ஆனால் மற்றவங்க இந்த விஷயத்தில் காட்டுற ஃபோக்கஸிங் இருக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த துணிவு படத்தோட செகண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த காசைதான் கடவுளடா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகுது. அது சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிட தான் போகிறாங்க. இந்த காசுன்னு வருது பார்த்தீங்களா, அதாவது கடவுள் அளவுக்கு காசை போட்டுறாங்களே, இந்த விஷயத்தையும் இந்த துணிவு படத்தோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது டிசைனை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரூபாய் நோட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. அதை இதையும் கனெக்ட் பண்ணி அஜித் அவர்களோட எல்லா ஃபேன்ஸும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஃபேன்ஸ்லாம் ஒரு தியரியை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அஜித் அவர்கள் நடிச்சிருக்க படங்களில் அவருக்கு பண ஆசை அதிகமாக இருக்கா மாதிரி எந்தெந்த படங்கள்லாம் அவரோட கேரக்டரை டைரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரோ அந்த படங்கள்லாம் மெகா ஹிட் அடிக்கும். இதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் மங்காத்தா, வேதாளம் இந்த படங்கள்னு அவங்களே ஃபேன் தியரி மூலமாக சொல்கிறாங்க. மங்காத்தா படத்தில் 500 கோடிடா மணின்னு இவரோட வேலைக்கு இப்போ வரைக்கும் ட்ரெண்டு, அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அண்ட் வேதாளம் படத்தில் அதில் அஜித் சார் கேரக்டரை போட்டு அடின்னு அடிக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு காசுன்ற ஒரு விஷயத்த அவர் அந்த வேதாளம் கேரக்டர் கொடுத்ததும் அந்த கேரக்டர் அந்த போலீஸே காப்பாற்றுறவெல்லாம் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, இது எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இந்த 2 விஷயத்த மைண்டில் வச்சு துணிவு படத்துலையும் காசுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் ஒரு அஜித் கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம ஹெச் வினோத் அவர்கள். பாட்டு வேற காசே தான் கடவுளான்னு வருது. கண்டிப்பாக துணிவு படம் மெகா ஹிட்டுப்பா. மங்காத்தா வேதாளம் வரிசையில் துணிவை நிற்கோன்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஃபேன்ஸ் மட்டும் இதை ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ அஜித் ரசிகர்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம், அதில் சிலர் அப்செட் ஆகியிருக்காங்க, ஆனால் பலர் கொஞ்சம் பாசிட்டிவான மைண்டுக்கு செட் ஆகிருக்காங்க தான் சொல்லும். இந்த ஒரு மாற்றம் நிகழ வேறு யாரும் காரணம் இல்லை, துணிவு படத்தோட டைரக்டர் இருக்கார்ல ஹெச் வினோத் அவர்கள், அவங்க தான். என்னன்னா இந்த சில்லா பாட்டு ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல, இந்த லிரிக்கல் வீடியோவில் அஜித் அவர்கள் லுக்கை பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும், வேற லெவலில் மாஸ்க் காட்ட போறாருப்பா படத்தில், லுக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பயங்கரமாக பல பேருமே சிலாகிச்சிருந்தாங்க. ஸோ படம் முழுக்கவே ஆக்ஷன் தெரிவிக்க போகுது. அஜித் குமார் அவர்களோட ஆக்ஷன்ஸை அனல் பறக்கிற மாதிரி படம் முழுக்க பார்க்க போறோன்னு சந்தோஷத்தில் இருந்த ரசிகர்கள் தான் ஹெச் வினோத் அவர்கள் போட்டு உடைச்சிருக்க இப்போதைய ஒரு உண்மை மூலமாக கொஞ்சம் துக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பெரும்பாலான அஜித் ரசிகர்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹெச் வினோத் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசினதா சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இவர் வட்டாரம் சார்ந்த தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஹெய்ஸ்ட் படமா மட்டும் இந்த துணிவு இருக்காதுன்னு சொல்றாருங்க. அதாவது இந்த படத்துல பேங்க் கொள்ள அப்படின்றது முக்கியமான ஒரு கதைக்களமா இருக்கும். இந்த செட்டு கூட பாத்தீங்கன்னா பேங்க் போல தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அது மாதிரி இருக்கும்லாம் சொல்லிட்டு இந்த ரியல் ஸ்டோரி ஒன்று நடந்திருக்கும், மிகப்பெரிய ஹெய்ஸ்ட் நம்ம இந்தியாவில். அதோட டச் கூட படத்துல பெருசா இருக்குன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஏற்படுத்தியிருக்கும்? ஸோ முழுக்க ஆக்ஷன் படம் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் தான் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அப்படி ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்க படத்துக்கு வர எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஒருவேளை இதை வினோத் அவர்கள் மனசுல ஏற்று நினைச்சாரா இல்லையான்னு தெரியல. வெறும் ஹெய்ஸ்ட் படமாக மட்டும் துணிவு இருக்காதுன்னு இப்போ சொல்லியிருக்காரு. அண்ட் சென்டிமெண்ட், காமெடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த படம் இருக்குன்றாருங்க. சில்லா பாடலை நாங்கள் வெளியிட்டோம் ரைட்டு, ஆனால் அதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மட்டும் தாங்க. ஏன்னா அதில் அஜித் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றியுமே ரசிகர்கள் ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. ஆனால் இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இதுக்கப்புறம் ப்ரோமோ காட்சிலாம் வெளியிட்டால் ரசிகர்கள் சந்தோஷத்தோட உச்சிக்கே போவாங்கன்னு ஒரு பெரிய அப்டேட்டையும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்துற மாதிரி விஷயத்தையும் ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஹெச் வினோத் அவர்கள் சொன்னதா இன்னொரு தகவலுங்க.
இந்த வலிமை படம் இருக்குல்ல, இதை மனசில் வச்சு அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியல, பலவித எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காராம். இஷ்டத்துக்கு கதையை கற்பனை செஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் தேட்டருக்கு வராதீங்கன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்செட் ஆகிட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்களை அப்செட் ஆக்க கூடாதுன்றதுக்காகவே எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த துணிவு படத்தை நான் உருவாக்கி இருக்கணும் அவர் பகிரங்கப்படுத்தியிருக்காராம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா, இந்த ஹெச்வினோத் அவர்கள் சார்ந்து, ஏன்பா இவ்வளோ பெரிய ஆள் அஜித்குமார் சார்லாம் வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அடுத்து பெரிய உயரத்துக்கு போகிறார் தமிழ் சினிமாவில், ஆனால் சோஷியல் மீடியாவில் இவர் எதுவுமே காணுமே, ஆக்டிவாக இருக்கவே மாட்டார் எங்கேயுமே, இவரை பிடிக்கணும்னா நேரில் பார்த்து பேசினா மட்டும் தானே முடியுது, மற்றபடி ஆக்சசபிள்னு கிடையவே கிடையாது, சே இவர்கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்ல முடியலன்னு கூட பல பேர் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் சார்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப ஈஸியாக கடுப்பாயிடுவாங்க, அதான் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் வரும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் படிப்போம், அதில் 90% பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும், 10% பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட் போடுவாங்க எது மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் நல்லா. அது மாதிரி விஷயங்கள் இவர் ஈஸியாக பாதிச்சுடுவாங்க, ஈஸியாக கடுப்பாயிடுவேன்னு அந்த டைம் அவர் இங்கே தான் பயன்படுத்துகிறாரு. இதனால தான் சோஷியல் மீடியாவில் நான் இல்லை, எனக்கு என்ன செய்தி தேவையோ அது தினமும் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன்னு அவரோட பிரைவசி சார்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாதிரி தான் அந்த தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் இந்த பண்டிகை கால படங்கள் இதை பற்றி அவர் பேசியிருக்காப்லையாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா பண்டிகை நாட்களில் பல பெரிய நட்சத்திரங்களோட படங்கள் இந்த 4 6 படங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகும். இப்போ பொங்கலுக்கு 2 படம் வர்றதையே பெரிய விஷயமா பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான போட்டி நல்லதுதான் அப்படின்னு அவரே சொல்றாரு. 2 படங்களும் பொங்கலுக்கு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் மனசுன்றது, ஹெச்வினோத் அவர்கள் மனசுன்றது. இந்த துணிவு படத்துல 5 பேர் கொண்ட குழு ஒன்று இருக்குமாங்க, ஒரு டீம், ஒரு கேங். எதுக்கு ஆப்வியஸா படத்துல லீடா இருக்க போறது அஜித்குமார் சார், அது மாற்று கருத்த வேண்டாம். இதுல ஒருத்தவங்கள தான் மஞ்சு வாரியர் அவர்கள் நடிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ணிருக்காப்ல. ஹெச்வினோத் அவர்களோட முற்றுமுழுதான ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டோம், என்னெல்லாம் ஒரு தரப்புல தகவல்கள் வெளியே வந்திருக்குன்னு. அடுத்தபடியா தமிழக சினிமாவை உலுக்கி எடுத்திருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் பேசியே தீரணும். அதுவும் ரிட்டனில் வந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு இன்டர்வியூவில் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனாக கொட்டிகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம தனிமையிலேயோ ஒரு 4-5 பேர் கூடவே ஒரு ரூமில் பேசுறது வேற, அங்கேருந்து பெருசாக விஷயம் வெளியே கசிய வாய்ப்பில்லை, அது பகிரங்கப்படுத்தப்பட வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு இன்டர்வியூன்னு வந்துட்டா அங்கே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு மைண்ட் எடிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த வார்த்தைகள் வெளியே வரதுக்கு முன்னாடி. அதை நம்மால் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, அந்த எடிட்டிங் ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே போச்சா போலியான்னு தெரியல, நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காருங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே பெரிய பெரிய தயாரிப்பாளர்களே இவர் சொல்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, யோசிச்சாலும் அதை சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ளே போட்டுப்போம், தனியாக பேசிப்பாங்க அதை பற்றி. ஆனால் ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டு இருக்காருங்க அந்த கருத்துக்களை. ஒன்றுனா சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே யூடியூப்ல இன்டர்வியூ இருக்கும் தேடி பாருங்க, உண்மை உங்களுக்கே புரியும். இந்த வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் இவர் தான் தில்ராஜு அவர்கள். இவர் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் நம்பர் 1 ஸ்டார் விஜய்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 1 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுன்னு அவரே சர்டிஃபையும் பண்ணுறாரு. அஜித்தை விட விஜய் தான் பெரிய ஸ்டார்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஆனாலும் வாரிசுக்கு தமிழகத்தில் கூடுதல் ஸ்க்ரீன்ஸ், அதாவது தேட்டர் நிறைய இந்த படத்துக்கு ஒதுக்கப்படலன்னு சொல்லிட்டு இப்போ டாக் போயிட்டு இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறாரு வாரிசுக்கு கூடுதலாக ஸ்க்ரீன் தரப்படலன்னு ஒரு குற்றம் சாட்டுறாரு. தில்ராஜ் அவர்கள் தன்னோட தில்லை இதோட நிறுத்தலையே, தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஸ்க்ரீன் தர்றதானே சரி அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா பர்சன், அவர்கிட்டே கேள்வி கேட்குறாரு. சென்னையில் உதயநிதி அவர்கள் இருக்காங்களே, அவரை பார்த்து நான் பேச போகிறேன், பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவில் மோனோபோலியா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. வேற சினிமான்றது ஒரு பிஸ்னஸ், இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டே முன் வச்சார். என்னோட வார்த்தைகள் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று கூட கலக்கலைங்க, அவர் சொன்னதை அப்படியே மக்கள் காதுகளுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோவை அஜித் ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, விஜய் ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தோணி இருக்கும், ஏன்பா இதெல்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட்டுப்பா, இங்கே போட்டி போது உண்மைதான், ஆனால் நம்பர் 1 இவர் தான் சொல்லிட்டு டைரெக்டாக ஒருத்தரை பற்றி நீங்கள் எப்படிப்பா சொல்லலாம், ஒரு படத்தோட ப்ரொடியூசர், அதுவும் ஆந்திராவில் முக்கியமான தயாரிப்பாளர் இவர் தான், வாரிசு படத்தோட தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் மேலே, அப்படி இருக்கிற அந்த நபர் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருல, இது பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சென்னைக்கு வந்து உதயநிதி அவர்களை பார்க்க போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த விஷயம் நடக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களில் ஒரு நியூஸ் பஞ்ச் பண்ணப்படுது. சென்னை, செங்கல்பட்டு, கோவை, ஆற்காடு இந்த 4 பகுதிகளிலையும் வாரிசு படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் வெளியிட போகுதுன்னு அந்த நியூஸ் பஞ்சாச்சு. அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டு அடுத்து இந்த நியூஸ் பஞ்ச் ஆகுதுன்னா என்ன நடந்திருக்கலாம் உங்களுக்கே வெளிச்சம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாப்புல, என்னோட சினிமா பயணம் நிறைவடையுது, கமல் சாரோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, நான் அதையும் பண்ணலை, மாமன்னன் படம் தான் என்னோட சினிமா கரியரில் கடைசி படமாக இருக்கும், நான் இப்போ அமைச்சராக இருக்கேன்றதுனால இந்த பணியை நான் செவ்வனவே செய்ய விரும்புகிறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு நடுவில் இவ்வளோ பஞ்சாயத்து நம்ம தில்ராஜ் அவர்கள் தரப்புல இருந்து. சரி ரைட்டு விடுங்க,
தில்ராஜ் அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு யாரு கடுப்பானாங்களோ இல்லையோ, பிரபல பட விநியோகஸ்தர் இருக்கார் பார்த்தீங்களா, திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், இவர் கொந்தளிச்சிட்டாருங்க. தில்ராஜ் அவர்கள் எப்படி இப்படி பேசலான்னு இவர் பயங்கர ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. ஏன்னா தமிழ் சினிமாவை பற்றி இவருக்கு அதிகம் தெரியும். ஓகேவா, இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காரு. தில்ராஜ் அவர்களுக்கு தமிழ் சினிமா பற்றி எந்த அளவுக்கு தெரியும்? ஆப்வியஸா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்றனால. ஆனால் இவர் அளவுக்கு தெரியும் நம்புறீங்களா என்ன? ஏன்னா இவர் பதில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்க. நம்ம மனசில் இருக்க விஷயத்த அப்படியே ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. நான் மிகைப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இவர் சொல்லியிருக்க விஷயம் நான் முழுசாக சொல்லி முடிக்கிறேன், அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சார் அப்படின்ட்டு. என்ன சொல்லியிருக்காரு? தியேட்டர் புக்கிங்கே இன்னும் தொடங்கலை, அதுக்குள்ள இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ தியேட்டர், அந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ தியேட்டர்னு எப்படிங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் நம்பர் 1 அப்படின்றத சொல்ல தில்ராஜ் முதல்ல யாரு அப்படின்னு கேட்குறாரு. ஆந்திராவில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலைலாம் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு அவருக்கே உரித்தான பாணியில் அவர் சொல்லியிருக்காருங்க. சினிமாவில் நம்பர் 1 அப்படின்றது கதை தான். இதுதான் வருஷம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயம். ஒரு படம் பெருசாக போகுது, ஒரு படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா ஹீரோ பேஸ் பண்ணி யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, கதையை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். சதுரங்க வேட்டை படம், அது என்ன ஸ்டார் வேல்யூ இருக்கு, ஆனால் கதை அந்த கான்டென்ட், அதுக்காகவே படம் பிச்சுக்கிட்டு போச்சு. நிதர்சனம் இதுதான் அவரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வசூல் சாதனை செஞ்ச படம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 அப்படின்னா கமல் சார் தான் நம்பர் 1 அப்படின்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, பொன்னியின் செல்வன் படம் கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, வசூலில் சக்கப்போடு போட்டுச்சு, அப்படின்னா அந்த படத்தில் நடித்த கார்த்தி, விக்ரம் இவங்களையும் நம்பர் 1 பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதோட ஒரு மன ஆதங்கத்தை நிறுத்தலை. லவ் டுடே படம், அதை இயக்கி நடிச்சிருந்தது பிரதீப் ரங்கநாதன். ஸோ அந்த படத்தை மட்டும் மனசில் வச்சு அவரை நம்பர் 1 ஆக்கிலாமா? பிரின்ஸ் படம் தோல்வி அடைஞ்சது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். இதுக்கு முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் சாரோட படங்கள் ஓடிச்சு நல்லாவே. ஆனால் பிரின்ஸ் படம் படு தோல்வியை சந்திச்சுது. ஸோ இதனால் சிவகார்த்திகேயன் கரியரே காலி, அவர் அவ்வளோ இதுக்கப்புறம் இப்படி சொல்ல முடியுமா? அடுத்து ஒரு நல்ல ஹிட் படத்தை சிவகார்த்திகேயன் கொடுத்தாருன்னா இழந்த மார்க்கெட்டை திரும்ப பிடிக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு நம்பர் 1 நம்பர் 2 எப்படிங்க வகைப்படுத்த முடியும்னு கேட்குறாரு. அடுத்துதான் முக்கியமான பஞ்சாயத்துக்கு வராப்புல அவர். தில்ராஜ் தேவையில்லாமல் சர்ச்சையை உருவாக்கிட்டாரு, இவரோட படம் நல்லா இருந்தா ஓடத்தான் போகுது அப்படின்றாரு. அவர் இவரோட படம் மென்ஷன் பண்ணுறது இப்போ அவரோட தயாரிப்பில் உருவாயிருக்க வாரிசு அந்த படத்தை தான். தில்ராஜ் எடுத்த படம் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு ஒரு சர்க்காசமான கேள்வியும் கேட்டிருக்காருங்க. வாரிசு துணிவுக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் கிடைக்கும், தமிழக மக்கள் நம்புங்கன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ அரசியல் புதுசாக பல பேர் பேசுவாங்க அது இதுன்னு, ஆனால் கரெக்டான ஃபிகர்ஸ் எதுவுமே இப்போ வெளியே வரல. இந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாமே ரிலீஸுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் தெரிய வர, வெயிட் பண்ணுங்க. பட் ஈக்குவல் ஷேர் இந்த 2 படங்கள் சார்ந்தும் இந்த தியேட்டர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கிடைக்கும்ன்றாரு. அடுத்ததா ரெட் ஜெயின் சார்ந்தும் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்றாரு? உதயநிதி அவர்களை சந்திப்பதா தில்ராஜ் நீங்க சொல்றீங்க, இங்க உதயநிதி அவர்களுக்கு ஒரு தியேட்டர் கூட சொந்தமா கிடையாதுங்க, இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. சிவனேன்னு இருக்கிற அவரை, யாரே உதயநிதி அவர்களை சொல்றாரு, சிவனேன்னு இருக்கிற அவரை ஏன் சீன்றீங்க? ரெட் ஜெயண்ட் இது வரைக்கும் எந்த தியேட்டரையும் நிர்பந்தம் பண்ணது கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. அதாவது இந்த தியேட்டர்ல இந்த ஸ்கிரீன்ல இந்த படம் தான் போகணும்னு ரெட் ஜெயண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் கூட தியேட்டர் உரிமையாளருக்குலாம் வந்ததில்லை. அப்படி இருக்கிறப்ப உண்மை தெரியாம நீங்க எப்படி பேசலான்னு தில்ராஜ் அவர்கள் சார்ந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம். இந்த வார்த்தை எப்போ இவ்வளவு எல்லாருக்கும் மத்தியில் வளர்த்துக்கிட்டு இருக்கல, இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசுல தோன்றது ஒரே ஒரு விஷயம் தான். அஜித் சாரும் விஜய் சாரும் சைலண்டாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க நெருப்பை அணைய விடுற மாதிரி தெரியல, தக எண்ணெயை ஊற்றி எரிய வச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை தில்ராஜ் அவர்கள் வெளியிட்டு இருந்தார்ல, இதில் விஜய் அவர்கள் கூட அதிருப்தி அடைஞ்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும் விஜய் சார் அஜித் சார் எந்த அளவுக்கு நட்போடு இருக்காங்கன்னு. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சுற்றி இருக்கவங்க பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி பேசி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ விஜய் சார் கூட மேபி தில்ராஜ் அவரோட பேசியிருக்கலாம், என்ன சார் இப்போ அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அவசரப்பட்டிய குமார் அந்த விஷயம் தான் சொல்கிறேன். இதனாலே தில்ராஜ் அவர்கள் இதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம். கான்ட்ரவர்ஷியலான விஷயம் சார்ந்து பேசக்கூடாது, எதை எங்கெங்க பேசணும்னு விஷயம் இருக்குது அதை தான் அங்கங்கே மட்டும் பேசினா நமக்கு நல்லதுன்றதை அவர் மேபி உணர்ந்திருக்கலாம். பார்க்கலாம் இது சார்ந்த அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு. இருக்கிற பஞ்சாயத்துகள் போதாதுன்னு ரசிகர்களில் ஓகே பெரும்பாலான ரசிகர்கள் சரியாக தான் இருக்காங்க, படத்தை படமாக பார்க்குறாங்க, படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம் அப்போ கொண்டாடிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அண்ணனின் விருதுகள் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலையை எக்ஸ்ட்ராவாக பார்த்து விட்டுறாங்க. அதில் ஒன்று தான் போஸ்டர்ஸ் அலப்பறைகள். அங்கங்கே ஒரு சில போஸ்டர்ஸை பார்க்க முடியுது, இந்த 2 படங்கள் சார்ந்த துணிவு வாரிசு சார்ந்து. இதில் ஒரு போஸ்டரை பார்த்தேங்க, அதில் இருக்க டெக்ஸ்ட்டை பார்த்தேன், எப்படிப்பா அப்படி யோசிச்சிங்க அப்படின்னு முதல்ல ஆச்சரியப்பட்டேன். வார்த்தை பதங்கள் அப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு. அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த, ஏப்பா இதெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் வேறு எண்ணெயை ஊற்றுறீங்கன்னு. என்ன போட்டிருக்காங்க, பணிவாக சொன்னால் ஏற்றுக்கலாம், துணிவா நின்னா வா பார்த்துக்கலாம். எதுக்கு இது? இந்த கான்டென்ட் முடிவில் ரசிகர்கள் 2 தரப்பு ரசிகர்களும் மனசு ஒரு விஷயத்தை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது.
சினிமா படங்கள் அப்படின்றது நம்மளை கொண்டாடுறதுக்கு உட்படுத்துறதுக்கான ஒரு கருவி தான். மெசேஜ் இருக்க படங்கள்ல எதனா வெயிட்டான ஒரு விஷயம் சொல்லப்படுச்சுன்னா அதை நம்ம ஏற்றுப்போம், லைஃப்பில் முடிஞ்சா அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லை ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்க படம் மட்டும் தெரிஞ்சுன்னா போயிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க போகிறோம். இவ்வளோதான் வாழ்க்கையில் சினிமா ஒரு அங்கம், வாழ்க்கையே சினிமா கிடையாது. ஆனால் இதை ஒரு சில ரசிகர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுறேன், பீராபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி அங்கேருந்து ஊற்றி மேலே இருந்து அவங்க கீழே விழுந்து அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெரும்பாலும் பிழைக்கிறாங்க, ஒரு சிலர் இறக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரசிகர்களாக இருக்கீங்களே அந்த ஸ்டார்ஸுக்கே பிடிக்காது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், இது பேசிக்கான மனித நேயம், அவங்களுக்கே பிடிக்காது. இதை செய்கிறது நம்ம ஆட்கள் எப்போ விட போகிறோம் தெரியல. கொண்டாட்டம் இருக்கலாம், ஆனால் உயிரை பறிக்கிற அளவுக்கு கொண்டாட்டம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கம்மி, 2 படங்களும் ரிலீஸ் ஆகிற அந்த டே இருக்குல்ல, அதுவும் அந்த 2 படங்களோட ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த டைமில் 2 தரப்பு ரசிகர்களை முட்டிக்காமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு பெரிய ஆசுவாசம் தான். ஏற்கனவே தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஷோ சார்ந்து 2 பக்கம் மோதல் எதனா வெடிச்சிருச்சு அப்படின்னா அது தேவையில்லாத தலைவலி, லா அண்ட் ஆர்டருக்கே பெரிய இஷ்யூவாக மாறிடும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா படங்களை அதோடு க்ளோஸ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் ஏதோ ஸ்க்ரீன் பண்ண வேணாம் அப்படின்னு அரசர் உத்தரவு பிறப்பிச்சுட்டா அது எப்படி இருக்கும்? அது நடக்காமல் இருக்கணும்னா அமைதியாக செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேஷன் யாருமே தலையிடலாம், அது உங்களோட சந்தோஷம். ஆனால் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. எதிர்த்தரப்பை வம்பு இழுக்காமல் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி படத்தை பார்த்துட்டு இப்படி இருந்தாலே போதும். இது அட்வைஸாக நினச்சிக்காம, ஏன்னா நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற கேட்டகரி தான். ஆனாலும் சொல்கிறேன்னா உங்களை ஒருத்தனா பாருங்கள், அவ்வளோதான் மக்களே. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.